என்னது இலை எடப்பா? இலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரளால ஸ்பெஷல் இதுதான். நீங்க பண்ணி காமிச்சிருக்கீங்க ஆல்ரெடி சேனல்ல. பண்ணிருக்கீங்கல்ல? பண்ணிருக்கேன், மறந்து வச்சிருக்கேன். ஆமா, எடுத்துட்டு புடவையா சுடிதாரா? நீங்க கேரளா புடவை தானே? சுடிதார். ஓகே, கேரளா சுடிதார் போட சொன்னேன். சுடிதார் தானே, உங்களுக்கு ஈஸி தான், டக்குன்னு மாட்டிக்க வேண்டியதான். இல்லை, அது கேரளா ஸ்டைலா. அடுப்புல புட்டு வேகுது. ஆலாயால் தர வேணும் அடுத்தோரம் பலம் வேணும் ஆவின்னு சேர்ந்தோரு கூடவும் வேணும். ஹாய், வாங்க வாங்க. ஹாய் ஹாய். பாத்து பாத்து வாங்கோ வாங்கோ. ஹாய் ஹாய். கரெக்டா கேரளா சாரியில் அழகா வந்துருக்கீங்க. சூப்பரா இருக்கு. வாங்கோ. கால் என்னாச்சு? Oh my god. கரெக்டா வந்தது. மோர் குழம்பு பாயசம் எல்லாம் ஆயிடுச்சு. ஹே गाइस, ஓணம் செலிப்ரேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஃபேமிலியோட. பூங்குழலி ஆண்டி, ஆமா பூங்குழலி ஆண்டி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இவங்க அவங்களோட ஹாப்பி ஓணம். இவங்க அவங்களோட டாட்டர் இன் லா. உங்க பேரு? மஞ்சு. ஓகே ஓகே. ஸோ ஹாப்பி ஓணம் உங்களுக்கும். ஆண்டி, நீங்க ஓணம் செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம். நீங்க அக்கா? ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, நானும் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா ஆமா. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வரலட்சுமி வீடு பாத்தீங்களா ஆண்டி? நீங்க பாத்தீங்களா? ஓகே ஓகே. நீங்க பாக்கலையா? அதானே பார்த்தேன். முழிக்கிறீங்களே. நல்லா இருந்துச்சா? காலையிலே பார்த்துட்டோம். ஓ சூப்பர். வந்து என்னோட சார்ந்தவங்க எல்லாம் கூட பார்த்தாங்க. ஓ சூப்பர் சூப்பர். ஓ ஓகே ஓகே. ஓகே, பேபி ஆன்டிக்கு வெயிட்டிங். அவங்க வந்தோடனே நம்ம செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாம். ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு பேர் வந்து போடியாட்ரிஸ்ட்னு பேர். இது ஸ்பெஷாலிட்டி. ஆக்சுவலா போடியம்ங்கிறது ஸ்டேஜ்ல நிக்கிறது, போடியம். இது போடியாட்ரிஸ்ட்னு பேரு. இவங்க வந்து இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட். நீங்க போய் பார்த்தா தெரியும். டயபெட்டிக் வந்து காலை எடுக்கிற ஆளுங்கெல்லாம் அங்க வருவோம். அந்த அட்வான்ஸ்டு வருவாரு. ஆள் வந்து ஏதோ ராவுன்னு பேர் வரும். ஆள் யாரையுமே கண்ணு கொடுத்து பார்க்க மாட்டாரு, பேச மாட்டாரு. அவரே ரொம்ப ஷை டைப். ஆனா ஒர்க் சூப்பரா பார்ப்பாரு. மெட்ராஸ் போறதால அவர்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையை ஒரு ஆளா தான் சரி பண்ண முடியும். இப்ப நம்ம பண்ணலாம்னா நம்ம மலையாளக்காரங்க வந்துட்டாங்க.
அதெல்லாம் பார்த்தேன் அங்கிட்டு பார்த்து யாரும் பார்த்தேன் எப்படி தெரியும்? நம்மலாம் சும்மா ரீதி வந்து மலையாளம் தமிழ் எல்லாமே சேர்ந்து இருக்கு. அப்பெல்லாம் கிடையாது. கன்னடா ம். மலையாளி பேச தெரியாது. நான் மலையாளி நிறைய பேர் தமிழ் பேசுவேன், நல்லாவே பேசுவேன். ஈஸி. கொஞ்சம் கஷ்டமான லாங்குவேஜ்னா தெலுங்கு கன்னடா தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ம். நமக்கு புரியும். இப்போ 10 நம்மளால நாள் reply பண்ண முடியும். 10 நாள் பொறுத்து கன்னடா சுத்தம். டாக்டர் 10 நாள் பொறுத்து வர சொல்லியிருக்காருல்ல. இப்போ இவர் சொல்ற இடத்தே போயிடலாமா? இல்ல அவர் பாக்குறேன். நான் அடுத்த ஏன்னா கண்டினியூஸா இவர் பார்த்தாதான் அந்த ஸ்டேஜ் அது முடியும். ஆமா, திடீர்னு டாக்டர் என்ன பண்றீங்க? ஓகே, 4 பேர் வந்திருக்காங்க. இன்னும் அப்புறம் பார்த்துட்டு அண்ணகிட்ட கதையை கேட்டுருங்க. சாமி நீங்க மாசம் ஓகே, எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் எல்லாம் முடிஞ்சுங்கன்னா மாசம் அப்பளம் இது முடிச்சிட்டு சாமி போயிட்டு படைக்க வேண்டியதா. ஆமா. அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு நிறைய எப்படி படையல் பண்றாங்க அண்ட் ஓணமோட ஸ்டோரி அவங்களுக்கு தெரிஞ்சது இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்காக. ஸோ ஸ்டே டியூன்ட். இது இடம் மறந்துடாதடா, எட்டி பாத்திரத்துல இருக்கு. ஹாய் ஹாய் வெல்கம். வெல்கம். எங்க அக்கா எங்க ஒயிட் ட்ரெஸ் நாங்க எப்பத்தாலும் வித்தியாசமா தான் இருப்போம். நாங்க ஓணம்னா ஒயிட்டா இருக்குங்க. நீங்க வெயிட் வரல. இல்லையே, ட்ரெஸ் மாத்திடுவோம் தான் நாங்க. ஓ வெல்கம் வெல்கம். ட்ரெடிஷனலா வந்துருவாங்க. வாங்க வாங்க போங்க, உள்ள போய் மாத்திட்டு வாங்க. பரிமாறலாம். இல்ல இல்ல நீங்க வைக்க ஆரம்பிங்க ஆண்டி, டைம் ஆயிடும். சரி, எனக்கு ஒரு டிஷ் முடிச்சோடனே நீங்க நெக்ஸ்ட் டிஷ் எடுத்துட்டு வாங்க. உருளைக்கிழங்கு மசாலா, அவியல். வாங்க. ரொம்ப கலராதீங்க, அப்படியே எடுத்து வச்சிருங்க, காய் உடஞ்சிரும். ஓகே. முதல்ல உப்பு முடிவு இருக்கு. நான் ஸ்வீட் தான் படிக்கிறேன். ஸ்வீட் படிக்கிறேன். ஸ்வீட் இஞ்சி இப்படி பண்ணுது, முழுகாய் இது வைக்கலாம். அது வைக்கலாம். புட்டு வெரி நைஸ், பர்ஃபெக்ட். வாங்க. என்னப்பா அருண் கேட்டன் சேட்டனந்தன் மலையாளி என்ன அவரைக்காய் பொரியல்.
அது காலையிலே சொல்லி தராங்க. நாங்க அப்படியே யோசனை பண்ணி அப்படியே படுத்துட்டே இருந்தோம். கரெக்டா 55 minutes ஆச்சு. ஓ இன்னும் வைக்கல. மோர் குழம்பா இது? ஆலன், ஓலன், கோலன், அவியல், சுண்டல், நல்ல பூசணி. ஓலன் 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 அது. கிண்ணத்துமா இதுவும் கிண்ணமா? அதான் ரைட். ரைட்டா வரும். சாம்பார் எங்க பாரு இது குக்கர் அது கோவில் ஜாஸ்தி இதெல்லாம் எல்லாம் ஓகே. எடுத்துருக்காங்க. சூரியா ஓகே. எனக்கு தருவியா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க என்ன தரமாட்டேன்னு சொல்லி சாப்பிடாம இருக்க போறீங்க? இல்ல தரமாட்டேன்னு சொன்னா சாப்பிடாம இருக்க போறீங்க. போதும் தானே சாஸ்திரத்துக்கு தானே. யஷ் பண்ணி பார்க்கலாம். யஷோட பெர்ஃபார்மன்ஸ் போனதா இருந்துச்சு. அது விக்ரம் மாதிரி படத்தை பத்தி கவலை இல்லை. உட்கார். கவுனி அரிசி இஞ்சி புளி சாம்பாரா? சாம்பார். பாயாசம் பக்கத்துல வச்சேன். இங்க ஒண்ணு ஒரு பாயாசம். ஓகே. நிஷா இந்த ஊர்ல எடுத்துட்டு வரேன். நைஸ் சொல்லுங்க. திருப்பி ஒரு சொல்லு. இலாட எதுல இருக்கு? அந்த போன் எங்க ஸ்கிப் ஆட் பண்ணு. இங்க வைக்கட்டுங்களா? வைங்க ஆண்டி வைங்க ஆண்டி. இது எதுக்கு இப்படி வைக்கிறாங்க? சாதாரண போதுமா? நெத்தி ஃபுல்லா ரொம்ப ஆயிடுச்சாடா? பரவாயில்ல பரவாயில்ல. வாங்கோ வாங்கோ. ஒரு மாதிரி லைட்டான கேரளா புடவை உங்களுது. பாதி கேரளா. ஓ இலையிட மறந்துடும். இலை வடாமா? இலை அடை. இலை அடை கொழுக்கட்டை தான். கைண்ட் ஆஃப் கொழுக்கட்டை. ஆனா அந்த வாழை இலை டேஸ்ட் வரும். கொழுக்கட்டையில வந்து நம்ம எதுவும் அப்படியே ஓப்பனா வேக வைப்போம். இது வாழை இலையில வச்சு வேக வைப்போம். இழந்த பழம் உங்களை வாங்கிட்டு வர சொல்லிருக்கலாம். கிடைக்கவே இல்லை. அதான் பப்பாயா அழகா இருக்குல்ல? எங்க வாங்குனீங்க? ஓ அது வந்து கம்பு. ஏமா நீ இதை குடிக்கவே இல்லையா? ஐயோ மறந்து போயிட்டேன். நீ குடிச்சிட்டியாடா காஃபி? நானும் மறந்துட்டேன். எதனால முடி? அப்படியே சும்மா வைங்க ஆண்டி. பாருங்க எல்லாம் வச்சாச்சான்னு. ஓகே பரவாயில்ல வேண்டாம். இடமும் இல்ல இருக்க.
தேங்காய் ஓடிக்கா தேங்காய் உடைக்கூடாது. இங்க அந்த இதுல செய்யணும்டா. எங்க ஓவன் ஓவன் மேல. அவன் மேல विष्णु शशिवर्णं सदभुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये वक्रतुण्ड महाकाय कोटिसूर्यसमप्रभ अभिज्ञं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा गजाननं भूतगणातिसेविदं कविचजम्बू बलसारभक्षिदं उमासुतं शोकविनाशकारणं नमामिदं विघ्नेश्वरपादपङ्कजम् अगजानन्मार्गं गजाननम् अहर्निशम् अनेकदं भक्तानाम् एकदन्तम् उपाश्महे मूषिषवाहनमोदकहस्त सामरकर्ण विलम्बित सूत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते Enough, enough. वृन्दवन्द्यं कुमारधारा तडमन्त्रस्तं कन्दर्परूपं कमनीयगात्रं ब्रह्मण्यदेवं शरणं प्रपद्ये அக்கா வாங்க உள்ள अद्भुतं दासदिव्यनेत्रं त्रैतनं सूरमहं ददानं शेषावतारं कमनीयरूपं ब्रह्मण्यदेवं शरणं प्रपद्ये पुरारिघोरावतोमानं सुभक्तं शक्तिदं कुमारं வாங்க உள்ள நீங்க அப்படி கிச்சன் கிட்ட ब्रह्मण्यदेवं शरणं प्रपद्ये காஃபி காஃபி உட்காந்துக்கோ அப்படி எல்லாருமே வா அவங்க உட்காரட்டும் அவங்க ஏன் திக்கிறீங்க அந்த சேர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம தனியா கதை சொல்லுங்க நீங்க இவங்களும் கேட்கணும்ல. ஆண்டி அவங்கள நூறு பாட்டு கேட்கறீங்களா? இல்ல எப்படி அது காக்காய் வச்சு देवी नारायणी नमोस्तुते சரணாகத ரக்ஷா சரணாத்மதி அமரகத்தில் கும்பம் ஓம் நெஞ்சுக்கள் பொறுப்பு செல்வம் பலித்து கிருஷ்ணை கைகூறும் கந்தசஷ்டி கவசம் தனை ஆண்டாரும் மாயம் பெருமாறி ओम कल्याण गुणाभिरामः सीतामुखाम्बोधिसञ्चरित्रः निरन्तरं मङ्गलं मानसोतो लोकाभिरामं रणरङ्गधीरं राजीवनेत्रं रघुवंशगादं कारुण्यरूपं माता च पिता त्वमेव बन्धुस्य गुरुस्त्वमेव त्वमेव विद्या त्वमिनं त्वमेव सर्वं मम देवदेवा जागृत्येतु तुषारहार धवलाया शुभ्रवस्ताविदा या वीणावरदण्डमितिधराया स्वेदपद्मासना या ब्रह्माचिकसर्करं प्रद्विती देवैः सदा पूजिता सामान्वादि सरस्वती गणानं वेदत्ति रामायणम् आदौ देवी சத்தமாண்டி समेत श्री भगवते नमः ओम सच्चिदानंद परब्रह्म पुरुषोत्तम परमात्मा श्री भगवती समेत श्री भगवते नमः ओम श्री भगवते नमः श्री भगवते नमः अनाद विभूति कुंकुम ಕೊಂಡು
கலவா நீங்களும் பிடிச்சிருக்கேன் அதை காப்பாற்று எல்லாரையும் காப்பாற்று. ஹாப்பி ஓணம். ஹாப்பி ஓணம் நீங்க வாங்க வச்சே காமிச்சுக்கோ. ரெண்டு பேர் சேர்ந்து 2 பேர் காமிச்சு. வராதா எதுல காமிக்கணும் இல்ல சாமி கீழ சாமி அந்த சாமி எனக்கு அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. புரியுதா? ஆமா உங்களுக்கு வைக்கட்டாவோ சார் வைங்க உங்க வைங்க தூக்க வைங்க கலா ஹாப்பி ஓணம் தீர்க்க சுமங்கலி பாவ தீர்க்க சுமங்கலி பாவ. தொட்டுக்கோங்க ரெடியா வா வெண்ணிலா காமிக்கவே இல்லையே. தக்கல் சாக்கும் என்ன நெக்ஸ்ட் காக்காக்கு வைக்கணும். ஒரு இலை எடுத்துட்டு வரலாம் போய் வெளியில இதுதான் அந்த லைட் ஒயிட் லைட்டை மாட்டுறதுக்கான ஸ்கூல் ஓ ஹார்ஸ் ஷோ. அத்தையை தான் ஸ்பெஷலா எடுக்கணும். ஆமா அத்தையை தான் ஸ்பெஷலா எடுக்கணும். அவங்க தான் கதை சொல்ல போறாங்களே. கேரளா நாங்க தான் தமிழ்நாடு. நான் வர வேண்டி வந்தது நீங்க கோணம் கொண்டாடுறதுக்கு. ஆமா இல்லாட்டி யாரும் கொண்டாடிட மாட்டோம். இல்லைன்னா இல்ல. உங்க சாரி நல்லா இருக்குமா பிரீத்திதா எந்தா இல்ல ஜில் ஜில் இருக்குது இல்லைங்க ஸ்பெஷலா உங்க புடவை என்னதான் பட்டு புடவை சூப்பரா இருக்கு. அத்தை எல்லாமே எடுத்து வச்சுக்கலாமா ஓணம் திருநாள் எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷம் தான் முக்கியம். இதே போல் இந்த குடும்பம் வந்து எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். ஓணம் திருநாள்ல நம்ம வேண்டிக்கலாம். ஆமா இந்த வீடியோ பாக்குற எல்லாரோட குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா எல்லார் குடும்பமும் கண்டிப்பா சந்தோஷமா இருக்கணும். ஓணம் திருநாள்ல சந்தோஷமா இருக்கணும். உங்க பிளெஸிங்ஸ் நல்லபடியா அதே மாதிரி நடக்கட்டும்.
ஆத்தாய்க்கு இன்னைக்கு தடப்பல டெய்லி இது காலையில வச்சீங்களா? அதுக்கு அதுக்கு நீங்க போங்க பொண்ணால் கொண்டு வாங்க எல்லா ஐட்டம்ஸ் தானே எல்லா ஐட்டம் அதை கொண்டு வந்து இது பண்ணி பாயசான ஒட்டுக்கு போட்டுருவோம். அதான் மகாபலி வந்து இறந்த கதை சொல்லணும் சொன்னா மகாபலி கேட்டா நல்லா இருக்குமாமா. மகாபலி அப்படின்றவன் மைக் எடுத்துட்டு கிருஷ்ணர் வந்து இது பண்றாரு. அதான் சரி, தீபாவளி அன்னைக்கு நரகாசுரனும் அந்த மாதிரி மகாபலி ராஜா ராஜா இல்லையா? மகாபலி ராஜா, ராஜா கேரளா ராஜா. வீட்டுக்கு வீட்டு வருவாராம். அதான் 14 விதமான சமையல் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் பண்ணலாம். பட் வந்து 14 இருக்கு. ஓணம் சந்தியா சத்யா சத்யா ஓணம் சத்யா. ஓணம் சத்யா ஞாபகம் இருக்கா? இதை சாப்பிட்றதுக்கு தான் நம்ம வந்து சரவணபவன் போனோம். கற்பம் வச்சிருந்துச்சு மவுண்டூர் சரவணபவன்ல. சரி ஓணம் சத்யா வச்சேன்னு சொல்லி சாப்பிட போனோம். டேபிள் மேல கர்மம் பூச்சி ஏறி சாப்பாட்டு விட இறங்கிடுச்சு. Oh my god. கூப்பிட்டு வச்சு ஒரே சண்டை தகராறு. அவன் வந்து சார் பெருசு பண்ணாதீங்க சார், ஃப்ரீயா கொடுத்துறாங்க. ஓ நீ ஃப்ரீயா ஒன்றும் கொடுக்க எங்களுக்கு பயம் வந்துருச்சு. கண்டிஷன்ல வச்சிருக்கீங்க. சரவணபவனா ஸ்டாண்டர்ட் மவுண்ட் ரோட் சரவணபவன் அதுவும் அவ்வளோ மோசமா இருக்கு. கூப்பிட்டீங்களாக்கா? அதான் அப்படியா? ஓகே கைஸ், நம்ம இப்போ காக்காக்கு வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட வேண்டியதுதான். அண்ட் உங்களுக்காக ஒரு ஸ்டோரி வந்துட்டே இருக்கு. வெயிட். இலையே இல்லடா. கதம் கதம் இதுவே ஆரம்பம். நான் எதை மலையாளத்தில் சொல்றேன். மலையாளத்திலேயே ஒரு வாட்டி சொல்லுங்க, தமிழ்ல ஒரு வாட்டி சொல்லுங்க. ஏன்னா 2 பேருக்கு புரியணுமே. അതാ മലയാളത്തിൽ പറയാം ഞാൻ. അത് ഇത് ഓണം പണ്ടികയാണ് ഇപ്പോൾ ഞങ്ങൾ ആഘോഷിക്കുന്നത്. മറ്റേ സദ്യയൊക്കെ ഒരുക്കിയിട്ട് ഓണം പണ്ടിക ആഘോഷിക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ ഈ ഓണം പണ്ടിക പറഞ്ഞാൽ എന്താണെന്നറിയോ? ഇപ്പോൾ മഹാബലി പറഞ്ഞ ഒരു രാജാവ് ഉണ്ടായിരുന്നു. ആ രാജാവ് ദാനധർമ്മങ്ങളൊക്കെ നിറയെ ചെയ്തുകൊണ്ടിരുന്നു. മക്കൾക്ക് വേണ്ടി എല്ലാം ചെയ്തുകൊണ്ടിരുന്നു. അപ്പോൾ അവനെ ഒരു ഹെഡ് വെയിറ്റ്, അത് അത്ര ചെയ്തല്ലോ, അങ്ങനെ ചെയ്തല്ലോ, ഇങ്ങനെ ചെയ്തല്ലോ പറഞ്ഞ് അങ്ങനെ ഹെഡ് വെയിറ്റോട് നടന്നു. അപ്പോൾ എന്നെ വിട്ട് ആരുമില്ല എന്നൊക്കെ പറഞ്ഞമാര് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. പിന്നെ കുറച്ച് അങ്ങനെ ചെയ്തപ്പോൾ ആ നാട്ടിലത്തെ ഒരു ചെറിയ ചെക്കനായിട്ട് ഒരാൾ കൊട പിടിച്ചിട്ട് വന്ന് ധർമ്മം ചോദിക്കണു. അപ്പോൾ എന്തപ്പാ വേണ്ടത് ചോദിക്കും. രാജാവ് ചോദിക്കും എന്തപ്പാ വേണ്ടത് ചോദിച്ചപ്പോൾ എനിക്ക് 3 അടി മണ്ണ് വേണം പറഞ്ഞു. അപ്പം ശരിപ്പാ എടുത്തുക്കോ, 3 അടി മണ്ണ് തന്നെ എടുത്തുക്കോ രാജാവ്. പിന്നെ രാജാവ് പറഞ്ഞു. ആ ചെക്കന് ശരി പറഞ്ഞു. അപ്പോൾ ആ ചെറിയ ചെക്കൻ ആരാണ്? കൃഷ്ണ പരമാത്മ. അവരെ അങ്ങനെ വിശ്വരൂപം എടുത്തു. അവനെ കേവലം ചെറിയ കുട്ടിയല്ലേ, എത്ര നീളം തന്നെ കാല് വെക്കുള്ളൂ. അപ്പോൾ 3 അടി വെച്ച് കഴിഞ്ഞാൽ കഴിഞ്ഞില്ലേ. അപ്പോൾ അത് കാരണം ശരി 3 അടി തന്നെ വെക്കുമോ നോക്കട്ടെ പറഞ്ഞു. അപ്പോൾ അങ്ങനെ കൃഷ്ണ പരമാത്മ വിശ്വരൂപം എടുത്തിട്ട് ഒരടി ഭൂമിനെ അളന്നു, 1 അടി ആകാശത്തിന് അളന്നു. മറ്റേ 3 അടിയിൽ ചോദിച്ചു ഇന്നൊരടി എവിടെ വെക്കട്ടെ ചോദിച്ചു. അവിടെ ചോദിച്ചപ്പോൾ രാജാവ് എന്ത് പറഞ്ഞു? ഞാൻ അത് കാലിൻ്റെ ചോട്ടിലാണ് രാജാ ഇരിക്കുന്നത്, എൻ്റെ തലയിൽ വെക്കുക എന്ന് പറഞ്ഞത്. അപ്പം അങ്ങനെ തലയിൽ വെച്ച് രാജ അങ്ങനെ ഭൂമിൻ്റെ അടിയിൽ പോയപ്പോൾ അവരുടെ ഹെഡ് വെയിറ്റും പോയി. അപ്പോൾ ഇത്രയല്ലേ ഉള്ളൂ, 3 അടി മണ്ണ് ചോദിച്ചിട്ട് ആ ചാക്കണം കൊടുത്തില്ലല്ലോ ഞാൻ എന്ന് പറഞ്ഞ് അവർ സമാധാനപ്പെട്ടു. അപ്പോൾ കൃഷ്ണ പരമാത്മാ ചോദിച്ചു ശരി നീ ഭൂമിയിൽ കൊല്ലത്തിന് ഒരിക്കൽ നീ എല്ലാവരും മക്കൾ സന്തോഷമായിരിക്കുന്നതൊക്കെ വീടാന്തരം വന്ന്
நீ കണ്ടിട്ട് സന്തോഷിച്ചിട്ട് തിരിച്ചു പോകണം എന്നൊരു നേർന്ന് ചോദിച്ച കാരണം അവർ ഇങ്ങനെ ഇപ്പം നമുക്ക് കുളത്തിലെ ഇങ്ങനെ മാവേലി വെച്ച് ഇങ്ങനെ പല ഇത് പിന്നെ പടയിലൊക്കെ ഇട്ട് സാപ്പാടൊക്കെ ഉണ്ടാക്കി കഴിച്ചിട്ട് പോകും. പിന്നെ மாவேலி ராஜான்னு ஒருத்தர் ராஜா இருந்தாங்க. அவர் வந்து பெரிய பெரிய தான தர்மம் செய்யற ஆள், பெரிய ஆள். அந்த ஆளுக்கு ஒரு ஹெட் வெயிட் எப்படின்னா, நான் என்ன மாதிரி தான தர்மம் செய்யறதுக்கு யாருமே இல்லையே, ராஜாவல்ல என்ன மேலே யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு ஹெட் வெயிட்டோடு இருந்தாங்க. அப்போ அந்த ஊர்ல ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன ஒரு கொடை, அந்த கேரளாவில் தனியாக ஒரு கொடை இருக்கும், அந்த கொடையை பிடிச்சிட்டு வந்து ராஜா கிட்ட வந்து தர்மம் கேட்காரு. அப்போ என்ன பாப்பா உனக்கு வேணும், உனக்கு என்ன வேணுப்பா அப்படின்னு கேட்டப்ப எனக்கு வந்து 3 அடி மண்ணு வேணும்னு கேட்குறாரு. அது சரி, ஒரு அடி அப்போ எடுத்துக்கோப்பா, 3 அடி மண்ணு தானே நீ எடுத்துக்கோ. அந்த ஒரு அடி வந்து பூமி அளந்தார், ஒரு அடி வந்து ஆகாசத்தை அளந்தார், 3ஆவது அடி எங்கே வைக்கிறதுன்னு கேட்கவும் அந்த ராஜாவும் அந்த கால் கடியில் உட்காந்து அந்த தலைமையில் வையுங்க. தலைமையில் வச்சு பூமிக்கு அடியில் அப்படியே போயிட்டார் ராஜா. போனவர் சரி, அவருக்கு அப்படியே அவருடைய ஹெட் வெயிட் எல்லாம் போய் ஒரு சாதாரணமாக ஆளாயிடுச்சார். அப்புறம் சரின்னு சொல்லி அவர் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, ராஜா இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எல்லாம் வந்து வீடு விடாந்தரம் வந்து உங்களை நினச்சி நாங்கள் சாமி கும்பிட்டு உங்களுக்கு படையிலெல்லாம் போட்டு உங்களை நினச்சி கும்பிடுவோம், நீங்கள் வந்து பார்த்துட்டு போகணும், மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, உங்கள் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, அது தெரியறதுக்கு வேண்டி வந்துட்டு போங்க. அதான் வருஷம் ஓணம் பண்டிகைக்கு வீடு விட்டு வர்றது. அந்த கதை பூக்களமெல்லாம் போட்டு முன்னால் பூக்களம் போட்டு வச்சு சத்தியை ஒருக்கி சாப்பிட்றது. மாவேலி வைப்பாங்க. மாவேலின்னு ஒரு இது இருக்குது. அதை வச்சு கும்பிட்டு செய்வாங்க. அந்த மலையாளிகள் செய்வாங்க. நான் மலையாளி எல்லாம் இருக்கிறதுனால என்ன நாள் முடிஞ்சது இப்படி படையல் போட்டு செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். இன்னும் பண்ணலாம். எங்க ஊர்ல நிறைய கிடைக்கிறது இல்லப்பா, காய்கறிகள் கொஞ்சம் டிமாண்ட் கிடைக்கிறது இல்லை. ஆமா, இல்ல நான் 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன், 5 மணிக்கு எந்திரிச்சேன். ஆமா, இல்ல டக்குன்னு பண்ற, நீ வந்து படம் எடுக்கணும்னு சொன்னியல, போட்டோ எடுக்கணும்னு சொன்னியல, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லேட் பண்ணா எப்பவே முடிச்சிருக்கேன். ஓகே, அது கதை முடிச்சிடுறேன். கதம் இதுவே ஆரம்பம். நீங்கெல்லாம் பார்த்து இது பண்ணிக்குவாங்க. அறுசுவை உணவு, அருமையான உணவு.